பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தரோட கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வேதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி என்னன்னா, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த பயப்படாதேன்னு சொல்லும் போது எவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷமான வார்த்தை இல்லையா அது? ஒருத்தவங்க துக்கத்தில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது, நீங்கள் எதை குறிச்சும் பயப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன், ஆண்டவர் இருக்காருன்னு நம்ம சொல்லி அவங்க தேற்றக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த பயப்படாதே. அதனால தான் வேதத்தில் 365 முறை இந்த பயப்படாதேன்னு சொல்லப்பட்டிருக்கான். பாருங்க, 365 நாட்களுக்கும் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத. நிறைய காரியங்களை குறித்து நீங்களும் பயப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார், எதை குறிச்சும் நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா நமக்காக யுத்தம் செய்ய நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. அதை இங்கே நம்ம படித்தோம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். சகாயம்னா என்னென்னா நன்மைங்க. நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகும் போதெல்லாம், நிறைய தேவைகளோடு நம்ம இருக்கும் போதெல்லாம், கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருந்து நம்மளை நடத்துவாருங்க. ஆமாங்க, அது மட்டும் இல்லைங்க. வேதம் சொல்லுது, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தாங்க ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தாங்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு தான் வருத்தப்படுறோம். பிள்ளைங்க நிறைய பெற்றோர்கள் சரியில்லாமல் இருப்பாங்க. ஒருவேளை அப்பா அம்மா நல்லா இருந்து பிள்ளைங்க அவங்கள பார்த்துக்காம இருப்பாங்க. இப்படி நிறைய சூழ்நிலையில் என்னை தாங்க யாருமே இல்லைன்னு நிறைய பேர் கவலைப்படுறாங்க. அவங்களுக்காக தாங்க ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அதுலேயே அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில், உன் தேவனாகி கர்த்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றார். பாருங்க, வலது கையை பிடிச்சி நம்ம பக்கத்துலேயே அவர் இருக்காருங்க. 121ஆம் சங்கீதத்தில் கூட வலது பக்கத்தில் நமக்கு நிழலாக இருக்கிற தேவன் நம் தேவனுங்க. அந்த தேவனை நீங்கள் விசுவாசிங்க. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. எல்லாருக்கும் நற்செய்தியை உண்டாக்க தான் நம்ம ஏசப்பா பிறந்திருக்கார் இல்லையா? அவர் பிறந்த இந்த நல்ல மாதத்தில் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நன்மையாகவே முடிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இதை குறித்தும் நீங்கள் வேதனைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து நிச்சயமாக உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறாருங்க. ஆமாங்க, இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா போதும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் கர்த்தர் நன்மையாகவே முடிய பண்ணுவாருங்க. எல்லா தேவைகளோடு இருக்கிறீங்களா? இதுக்காகவும் நீங்கள் பயப்படாதீங்க. எல்லா தேவைகளையும் ஏசப்பா உங்களுக்கு சந்தித்து உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் இந்த மாதம் முழுவதும் நிறைவாய் கர்த்தர் நடத்துவார். அந்த நிறைவாக இருக்கிற தேவனுக்கு நன்றி மாத்திரம் நம்ம எப்போவுமே செலுத்த மறக்கவே கூடாதுங்க. நீங்கள் மறக்காதீங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ ஆல்.